வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய தேர்டு லெசன் சாராம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், தேர்டு லெசன் கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல், பேனாவே இன்று அவர்களுடைய வெற்றியை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹெட்டிங்கோட மீனிங்கு. கவி பரீட்சை, கவிஞருடைய அறிமுகம். கலம் आज उनकी जय बोल नामक कविता श्री रामधारी सिंह दिनकर की है. இந்த கவிதையோட இந்த பேருடைய கவிதையோட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாக்கா ராம்தாரி சிங் தினகர். ஆப்கி ராஷ்டிர கவி கஹா ஜாத்தாக, அவரை வந்து தேசிய கவிஞர் என்று அழைக்கிறார்கள். கவிதா பரிச்சை. हमारे देश के लिए कई वीर शहीद हुए हैं. நம்முடைய தேசத்திற்காக பல வீரர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கவி தினகர் உன்கா குன்கான் கர்னா சாகத்தே ஹை. கவிஞர் தினகர் வந்து அவர்களோட புகழை, குன்கான் அப்படின்னா புகழ், அவரை வந்து புகழத்துக்கு விரும்புகிறாரு, அவரோட புகழை பாடணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இஸ் கவிதா மேம் தேஸ் கே லியே ஜான் தேனே வாலே வீரோं की प्रशंसा है. இந்த பாடலில், இந்த கவிதையில் தேசத்திற்காக உயிரை கொடுத்த வீரர்களை புகழ்கிறாரு. இசி ஓட்டு மேம் ஹமேம் பி தேஸ் பக்த் பாவனா கா இராதாக. இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளையும் கூட தேசபக்தி உள்ளவர்களை ஆக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, முடிவு செஞ்சிட்டாரு. கவிதா கா சாராம்ஸ், கவிதையினோட கதை சுருக்கம். கவி தினகர் அப்படி கலம் சே ககுத்தேக. கவிஞர் தினகர் தன்னுடைய பேனா கிட்ட சொல்கிறாரு கி ஹே மேரி கலம், என்னுடைய பேனாவே, தும் கை சிஜோம் கே பாரே மேம் கா சுகி ஹோ, நீ பல பொருட்களை பற்றி பாடிட்ட, சுக்கி ஹோன பாடிவிட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஆஜித்தும் உன்கி ஜெய் போலோ, இன்னைக்கு நீ அவர்களோட புகழை பாடு. ஹே கலம் हमारे देश की आज़ादी के लिए कवि वीर शहीद होकर जल चुके हैं. நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக பல வீரர்கள், பல வீரர்கள் ஷஹீது ஹோக்கர் தியாகிகளாக எரிந்து இருக்கிறார்கள். தன்னை வந்து எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தன்னை வந்து அந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வயம் ஜல்கர் உன் வீரோம்னே ஆஜாதிக்கு சின்காரி சிட்கா தி. அவர்கள் தன்னைத்தானே எரித்து கொண்டு, ஸ்வயம் ஜல்கர் தன்னைத்தானே அவங்க எரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சுதந்திரத்திற்கான ஆஜாதிக்கு சின்காரி, சுதந்திரக்கான தீப்பொறியை பரப்பிவிட்டனர். சிட்கான பறக்கிறது, சின்காரி சிட்கா தீப்பொறியை வந்து பரப்பி விட்டுட்டாங்க. சிட்கான பரப்புறது. வே வீர் अपने बलिदान के लिए प्रतिफलन की इच्छा भी ना करते थे. அந்த வீரர்கள் வந்து தன்னுடைய பலிதானம், உயிர் தியாகத்துக்காக எந்த ஒரு பிரதிபலனை வந்து எந்தையுமே ஆசைப்படலை. இச்சா பி நா கர்த்தேக, எந்த பிரதிபலனையும் அவங்க எதிர்பார்க்கலை. தேஸ் கே லியே மர்னா புண்ணிய காம்க, தேசத்திற்காக இறப்பது புண்ணிய வேலை அப்படின்னு நினச்சாங்க. ஐசா சோச்சுக்கர் வே சல் பசேக, இப்படி நினச்சி இப்படி யோசித்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. வே மேரி கலம், ஏ மேரே கலம், என்னுடைய பேனாவே, தும் ஐசே வீரோம் கா குன்கான் கரோ, நீ அப்படிப்பட்ட வீரர்களை புகழ்ந்து பாடு. உன்கி ஜெய் போலோ, அவர்களோட வெற்றியை சொல்லு. கவி தினகர் ககுத்தேக, கவிஞர் தினகர் வந்து சொல்கிறாரு कि हमारे देश की आज़ादी के लिए कई वीरों ने लड़ाई लड़ी.
நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பல வீரர்கள் வந்து சண்டை போட்டாங்க. வே தேஸ் கே லியே லடுத்தே லடுத்தே மர் கயே, அவங்க தேசத்திற்காக சண்டை போட்டு இறந்தும் போயிட்டாங்க. ஜெய்சே तूफानों को में छोटे द्वीप जल जल कर बुझे जाते हैं, वैसे वे वीर भी मर गए. எப்படி புயல்ல, தூஃபானம்னா புயல்ல சோட்டே தீப் சின்ன விளக்குகள் வந்து ஜல் ஜல்கர் புஜ் ஜாத்தேக, சின்ன விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்க விளக்குகள் வந்து எப்படி அணைஞ்சு போகுமோ, புஜ்ஜினா அணையிறது, அணைஞ்சு போகுமோ, வைசே வே வீர் பி மர் கயே, அது போல அந்த வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. உன் வீரோம் நே கபி பி தேசவாசியோம் சே பியார் நகி மாங்கா, அந்த வீரர்கள் வந்து எப்பவும் தேச மக்கள் வந்து தன்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. தேஸ்கேலியே லடுனா பாவன் கர்த்வை மான்க ஜான் குர்பான் கர் ஜல் மரே, தேசத்திற்காக சண்டையிடும் உணர்வு வந்து நம்மோட கடமை, கர்த்துவை மான்கர் கடமைன்னு நினச்சி, ஜான் குர்பான் உயிரை தியாகம் பண்ணி, குர்பான்னு தியாகம் பண்ணது, ஜான் குர்பான் உயிரை தியாகம் செய்து இறந்து போயினர். ஹே மேரே கலம், என்னுடைய பேனாவே, ஆஜ் தும் உன் வீரோம் கா குன்கான் கரோ, இன்று அந்த வீரர்களின் புகழைப்பாடு. உன்கி ஜெய் போலோ, அவர்களுடைய வெற்றியை பேசு. கவி தினகர் ககுதேக, கவிஞர் தினகர் வந்து சொல்கிறாரு, தேசபக்தோம் கே மேம் ஆஜாதி கி ஆக் ஜல் ரஹி தி, தேசபக்தர்களுடைய சுதந்திர நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உன்கா கூன் கவுல் ரகாத்தா, அவர்களோட ரத்தம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஜப் வே மேரே और जब वे मरे और गाड़ दिए गए, उनका रक्त पीकर दिशाएं अब लू को लपटों को उगल रही है. எப்பொழுது வந்து மரே அவர்கள் இறந்தார்களோ, இறந்து புதைக்கப்பட்டார்களோ, காடு தியேனாக புதைக்கப்பட்டார்களோ, உன்கோ ரக்த் அவர்களுடைய ரத்தத்தை, உன்கோ ரத்து பீக்கர் அவர்களோட ரத்தத்தை குடிச்சிய பூமி என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்தை குடித்த பூமியில் தானே புதைக்கிறாங்க, பூமி வந்து ரத்தத்தை குடித்து பூமியோட 4 திசைகள் திசாயேங்க, நான் எல்லா திசையிலையும் வந்து அப் லூக்கோ, இப்போ என்ன பண்ணுது, இப்பொழுது லூக்கோனா வெப்பத்தையும், லப்டோம்னா நெருப்பையும், உகல் ரகிக கக்கிக்கிட்டு இருக்கு, வெளியிடுது. அதாவது தேசத்துக்காக போராடின வீரர்கள் இருக்காங்களே, அவங்க இறந்த பிறகு அவங்கள புதைச்சோன்னே பூமி வந்து அவங்களோட ரத்தத்தை குடித்து அந்த வேகத்தினால அவங்களே கொதிச்சு போயிருக்காங்க இல்லையா, சுதந்திரம் வேணும்னு ரொம்ப ரத்த கொதிப்போட போராடினவங்க இல்லையா, அவங்களோட ரத்தத்தை கொதிச்சோன்னா பூமியை என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து சூடாயிடுதான். எல்லா திசையிலையும் வந்து சூடான வெப்பம் வீசுது, அதோடு இல்லாமல் நெருப்பை வெளியே விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் தேசபக்தி வீரோம் கே சிங்கநாது சே தர்தி டர் கயி, அந்த தேசபக்த வீரர்களோட சிங்கநாதுனா சிங்கம் போன்ற கர்ஜனை வந்து பூமி பயந்து போயிருக்கு. சிங்கம் போன்ற கர்ஜனையால் பூமியே பயந்து போயிருக்கான். அவர் அப்பு தக்கு காம்தி ரகுத்தீக, அதோடு இல்லாமல் இப்போ வரைக்கும் அது வந்து அப்படியே குலுங்கிக்கிட்டே இருக்குது, அதாவது சேக்காயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிகாஸ் பேச்சாராக அந்தாக, வரலாறு வந்து மோசமானது, அதாவது வரலாறு மோசமாக இருக்குது. அந்தாக அது என்ன இருக்குது, குருடனாக கூட இருக்குது. அந்தாக குருடனாக இருக்குது. பிறகு மகளும், ஏன்னா வந்து இந்த வீரர்களை பற்றி அது வந்து கரெக்டாக சொல்லலை இல்லையா, அதனால் அது வந்து குருடனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து அப்படி இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இல்லைங்கிறதுனால அப்படியே வந்து
ஹிஸ்ட்ரியை வந்து அது மோசமாகவும் அது குருடனாகவும் இருக்குது, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வகு மகளோம் கி ரோஷினி கி சகாச்சவுந்த் கே காரன் அங்கோங் மூங்தா குவாக. அது வந்து மகளோம்னா மாளிகை, மாளிகையோட விளக்குகளோட ஒளி மின்னுது இல்லையா. சகாச்சவுந்துனாக்கா ஒளி வந்து மின்னுது. அந்த ஒளி வெளிச்சத்தினால காரணமாக கண்கள் வந்து முர்தாக, அந்த ஒளிச்சை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வகு என் தேஷ்பக்து சகிதோம் கா பூரா விவரன் தே நகி சக்தா. அது வந்து இந்த தேசபக்தி உள்ள தியாகிகளோட முழு விவரத்தை கொடுக்க முடியல. உன்கே நாம் தக்கு பதா நகி சக்தா, அவர்களோட பேரை கூட அதால் கொடுக்க முடியல. உன் அஞ்சான் அவரு அனாம் வீரோம் கே பலிதான் கே சாட்சி சூரியை சந்திர பூமி அவர் நட்சத்திரக. அந்த பேர் தெரிய அதாவது அஞ்சான், நம்மளுக்கு புதியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு தெரியாதவங்களாக இருக்காங்க, மற்றும் அவங்களுக்கு பேரே வந்து தெரியாதவங்களாக இருக்காங்க. அந்த வீரர்களோட பலிதானம்னாக்கா உயிரை தியாகம் பண்ணதுக்கு சாட்சியா யார் இருக்கா? சூரியன், சந்திரன், பூமி, ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது. மகர் अफसोस ये हमें कोई विवरण दे नहीं सकते. ஆனால் வருத்த தர விஷயம் என்னென்னா, இது எல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த விவரத்தையும் கொடுக்க முடியாது. இந்த சூரியன், சந்திரன், பூமியினால் நம்மளுக்கு எதாவது விவரம் கொடுக்க முடியுமா? எதுவும் இந்த விவரத்தையும் கொடுக்க முடியாது. ஆனால் அதுதான் சாட்சியாக இருக்குது, வேறு யாரும் சாட்சியே இல்லை அவங்கள பேரை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷா हमारे देश की आज़ादी के लिए मिटने वालों को पूरा विवरण हमारे पास नहीं है. நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக இறந்தவர்களோட மிட்னே வாலே இறந்து போனவர்களோட முழு விவரம் நம்ம கிட்ட இல்லை. एक कविता अपना परिचय दिए बिना देश के लिए मरने वाले शहीदों का गुणगान करती है. இந்த கவிதை வந்து அவர்களோட பரிச்சயத்தை அவங்க யாருன்னு சொல்லாமலே அவங்களோட அந்த தேசத்திற்காக இறந்தாங்க இல்லையா தியாகிகளோட புகழ பாடுது. அந்த தேச தியாகிகளோட பற்றி யார் விவரம் எதுவும் இந்த கவிதை சொல்லலை. ஆனால் அந்த பேர் தெரியாத அந்த தியாகிகளுக்காக என்ன பண்ணுறாங்க, இறந்து போன தியாகிகளுக்காக புகழ் பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எஸ்ஏ முடிஞ்சிடுச்சு. இந்த எஸ்ஏலாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்சம் தேசபக்தியை பற்றி கொஞ்சம் இது பண்ணோம்னா 4 வரி எழுதிட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியான எஸ்ஏ, இதெல்லாம் நல்லா படிங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய எஸ்ஏ, அதனால் நல்லா படிச்சுக்கிங்க.